என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். இந்த திமுக அரசு அமைஞ்சதிலிருந்து அரசு ஊழியர்களும் சரி, இந்த மாதிரி செவிலியர்களும் சரி, எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழு அமைச்சிடுறாங்க. எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. ஆனால் எந்த பேச்சுவார்த்தையும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சதா சரித்திரமே இப்போ இந்த இதில் இல்லை. எதுவுமே வந்து பெரும்பாலும் எல்லாமே பேச்சுவார்த்தை நடத்துவாங்க, ஆனால் தோல்வியில் முடிஞ்சிடும். பேச்சுவார்த்தை நடத்துவாங்க, எதுவுமே நடக்காது, போராட்டம் அறிவிப்பாங்க. இப்படியே தான் செவிலியர்களுடைய இந்த போராட்டம் அப்படின்றது தொடர்ந்து நடக்குது. எல்இடி டிவி என்னங்க 32 இன்ச்சஸ்ல எல்இடி டிவி கொடுக்குற எல்லாருக்கும்னா போதாதா உங்களுக்கு? டிவி கொடுப்பாங்க, அவங்களே அரசு கேபிள் கொடுக்குறாங்க, அவங்களோட நியூஸ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, அவங்கள பற்றின செய்திகள் அவங்களோட புகழாரம் மட்டும் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதை மக்கள் பார்த்துக்கிட்டு எல்லாருமே சந்தோஷமா இருந்துருவாங்க. இருங்க, ஏன் முடியாத அவங்களால? கலைஞர் டிவி எத்தனை வருஷம் இன்னும் ஓடிட்டு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? அது ஓடுது தாங்க, இல்லைன்னு சொல்லவே இல்லை. என்ன உங்களுக்கு டிவி வேணாமா? உங்களுக்கு வீட்டில் பார்க்கறதுக்கு எவ்வளோ பேர் வீட்டில் டிவி இல்லை தெரியுமா? நான் என்ன கேட்குறேன்னா, அவங்க உழைச்ச அவங்க வருமானத்துக்கு நீ வாங்கி கொடுத்தா டிவி அவங்களே வாங்கிக்குவாங்க, நீங்கள் வாங்கி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு டிவிக்கே தான் ஆட்சிக்கு வரணும். டிவியும் வாங்கி கொடுப்போம், டிவி வாங்குவதற்கான வேலை வாய்ப்பையும் உருவாக்குவோம்னு சொல்லுவார். பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய 1000 ரூபாய், இந்த மகளிர் விடியல் பயணம், இந்த விஷயங்கள் மட்டுமே நம்மளை காப்பாற்றும்னு திமுக நினைக்குதா என்னன்னு தெரியலை. ஏன்னா இப்போ பொங்கலுக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ கூட ரகுபதி அவர்கள் வந்து சொல்லும்போது பொங்கலுக்கு ஏதாவது பரிசு கொடுக்குற மாதிரி திட்டங்கள் இருக்கான்னு கேட்டதுக்கு, அது நாங்கள் ரகசியமாக வச்சுருக்கோம், அது உங்களுக்கு பொங்கல் அப்போ முன்னாடி தெரியும் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தெரியலை. ஏன்னா பொதுவாக பொதுவெளியில் ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு, 3000 to 5000 வரைக்கும் பொங்கல் பரிசு தொகை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. எனக்கு தெரிஞ்ச அவருடைய வெளிப்பாடு எனக்கு என்ன தெரியுதுன்னா, ஏதோ பெருசாக சொல்லிட்டாங்க, நாங்கள் திமுக கூட்டணியை விட்டு வெளியேறினாலும் எங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது, அது மாதிரிலாம் சொல்கிறாரு. பெரிய அளவுக்கு ஏதோ பேச்சுவார்த்தை நடந்திருக்கு, அதோடைய விரக்தி எங்கே காட்டுறதுன்னு தெரியாமல் கரெக்டான மேடையை பயன்படுத்தி விஜய் சீமானையும் வச்சு வெளுத்துட்டாரு. 2 பேரும் ஆர்எஸ்எஸ் அப்படின்ட்டாரு. ஓகே, அது உங்களுடைய விமர்சனம், அதில் ஒன்றும் நம்ம வந்து தப்பு சொல்கிறதில்ல. விஜயும் வந்து நீங்கள் சீமானையும் ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்கிறதுல தப்பு கிடையாது. ஆனால் இப்போ உங்களை எல்லாரும் திமுகன்றாங்களே, அதுக்கு என்ன சொல்ல போகிறீங்கன்றது தான் நம்மளுடைய கேள்வியாக இருக்குது. யாரோ தூத்துக்குடி மாவட்டத்தில் அவங்க வந்து இதுவாக இருந்தாங்களாம், இன்றைக்கி அவங்களுக்கு பதவி கிடைக்கலையா, அதனால் அவங்க வந்து கண்ணீர் மல்க அங்கே வந்து நிற்கிறாங்களாம். உடனே இணையத்தில் பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொன்னீங்களே, உங்கள் கட்சியில் பார்த்தீங்களா பெண்கள் பிரேக்கிங்? இது என்னடா பிரேக்கிங்? இங்கே செவிலியர்கள் போராடிட்டு இருக்காங்க, இங்கே இவங்க ஆசிரியர்கள் போராட்டம் நடந்துகிட்டு இருக்குன்னு இங்கே பேசிக்கிட்டு இருக்கு, நீங்கள் பிரேக்கிங் இதை தூக்கி போட்டு அவங்க கண்ணு கலங்கி அப்படியே நிற்கிறாங்களா, அது அப்படியே க்ளோஸ்அப்பில் வச்சு காட்டிட்டு, இது ரொம்ப நாட்டுக்கு தேவையா? ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தற்பொழுது தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை பற்றி விவாதிக்கலாம். வாங்க கார்த்திக். வணக்கம் ஜோ. கடந்த 18ஆம் தேதி நம்ம பார்த்தோம், நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். ஆதவ அர்ஜுன் வந்து அந்த மீட்டிங் முடிச்சதுக்கப்புறம் கேளாம்பாக்கத்தில் வந்து செவிலியர்கள் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 2000 பேர் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி கொண்டு வந்து நடுத்தரில் இறக்கி விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி, நம்ம என்ன சப்போர்ட்னாலும் நம்ம பண்ணுறோம், கீழ் துணைகள் நாங்களாம் பண்ணி கொடுக்குறோம், எந்த பிரச்சனைனா அங்கே வந்து நிற்கிறோம். 5வது நாளாக இன்னமும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. போராட்டம் பண்ணவங்களையும் கைது பண்ணுறாங்க, மேற்கொண்டு போராட்டம் பண்ண வரவங்களையும் கைது பண்ணிட்டு இருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? கரெக்டாக தானே பண்ணுறாங்க. போராட்டம் பண்ணால் கைது பண்ண வேண்டியதான், வேறு என்ன பண்ணுறது? கரெக்டு தான், நியாயம் தானே, அதில் எதுவும் தவறு இல்லைல்ல. என்ன செவிலியர்களை பண்ணுறாங்க, அதுதான். யாரை கைது பண்ணுறேன்னு பார்த்துக்குங்க. இப்படி தான் இருக்குது தமிழ்நாட்டுடைய அந்த போராட்டம் செய்தால் கைது அப்படின்ற ஒரு நிலை. அதாவது யார் போராட்டம் பண்ணுறாங்கன்றதற்கு எதற்காக போராட்டம்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. செவிலியர்கள் போராட்டம் நம்ம இதுக்கு முன்னாடி பேசின காலத்துக்கு முன்னாடியே சொன்னோம். செவிலியர்கள் வந்து தொடர்ந்து இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது 2014-15 காலகட்டத்துக்கு அப்புறம், ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு அப்புறம் வந்த இந்த ஆட்சி அப்படின்றது, இவங்க தான் ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க, பணி நிரந்தரம் செய்கிறோம், ஊதிய உயர்வு போன்ற பல விஷயங்களை வந்து இந்த ஆட்சி தான் வந்து வாக்குறுதியாக கொடுத்துருந்தாங்க. அதாவது அந்த இடத்துல போய் சொல்லிட்டு கடந்திருந்தா கூட இது பெரிய பிரச்சனையாக இருந்திருக்காது. அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் இதை வந்து சொல்கிறாங்க. அப்படின்னும் போது அதை நம்பி ஓட்டு போட்டவர்கள் அதே மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா. அப்போ செவிலியர்கள் அவங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து இதெல்லாம் பண்ணுறாங்க. அவங்க கிட்டத்தட்ட இந்த 4.5 வருஷமாக அவங்க வந்து இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தாங்க. இப்போ கிடைக்காத பட்சத்தில் தான் இப்போ தொடர்ந்து அந்த போராட்டம் அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா 2021 கொரோனா டைம், அப்போ நிறைய பிரச்சனைகள் இதெல்லாமே இருந்ததுக்காக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இப்போ அவங்க போராட்டத்துடைய இந்த எண்டுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா ஆட்சி
முடிய போகுது அப்படின்ற பட்சத்தில் இப்பயும் நீங்கள் செய்யலைன்னா எப்போ தான் செய்வீங்க அப்படின்ற ஒரு கோரிக்கையை வச்சாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி தாவேக்காவினர் போய் அன்னைக்கு இரவே வந்து ஆதவர்ஜுனா நிர்மல்குமார்லாம் போய் பேசினாங்க. ஆனாலும் தொடர்ந்து 5வது நாளாக இன்னைக்கு கூடுவாஞ்சேரியில், செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரியில் நடந்துகிட்டு இருக்கு. நிறைய ஆதரவு அவங்களுக்கு பெருகிக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு 4 பக்கமும் மருத்துவர்களாக இருக்கட்டும், மற்ற நர்ஸுகளாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து அவங்களோட வந்து கலந்துக்கிறாங்க. கோயம்புத்தூர்லையும் இதே மாதிரி ஒன்று நடந்துச்சு அப்படின்றதை நம்ம பேசணும். செவிலியர்கள் தொடர்ந்து அவங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்துக்கிட்டே இருக்காங்க. குழந்தைகளோட இருந்து போராடுறாங்க. அவங்க கேட்குறது அவங்களுடைய பணி நிரந்தரம். ஆனால் அதை அமைச்சர் மாசு அவர்கள் சொல்கிறது வேற ஒன்று. நாங்கள் 753 காலி பணியிடங்களை நிரப்பிட்டோம், இதெல்லாம் நிறைவேற்றிட்டோம், இதெல்லாம் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் நடந்த தவறுகள் அப்படின்னு அதற்கு வந்து கருத்து சொல்கிறாங்களே தவிர அதற்கான கோரிக்கையை நிறைவேற்ற மாட்டேங்கிறாங்க. இந்த திமுக அரசு அமைஞ்சதிலிருந்து அரசு ஊழியர்களும் சரி, இந்த மாதிரி செவிலியர்களும் சரி, எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழு அமைச்சிடுறாங்க. எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. ஆனால் எந்த பேச்சுவார்த்தையும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சதா சரித்திரமே இப்போ இந்த இதில் இல்லை. எதுவுமே வந்து பெரும்பாலும் எல்லாமே பேச்சுவார்த்தை நடத்துவாங்க, ஆனால் தோல்வியில் முடிஞ்சிடும். பேச்சுவார்த்தை நடத்துவாங்க, எதுவுமே நடக்காது, போராட்டம் அறிவிப்பாங்க. இப்படியே தான் செவிலியர்களுடைய இந்த போராட்டம் அப்படின்றது தொடர்ந்து நடக்குது. இதற்கு எதிர்க்கட்சிகளும் வந்து பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணலன்றது தான், யாருமே குரல் கொடுக்கலன்றது தான் பெரிய விஷயம். ஏன்னா கொடுத்து நம்ம போய் மாட்டிக்க கூடாது. ஏன்னா இது வந்து முடிய போகிற காலம், இந்த ஆட்சி முடிய போகிற காலம், இதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணட்டும். இது அவங்களுக்கு எதிர்ப்பு அப்படியே வந்து அதாவது எதிர்க்கட்சிகள் கையில் எடுத்து போராட்டம் பண்ணுறது வேற. ஆனால் இப்போ எதிர்க்கட்சிகளுக்கு என்ன பிரச்சனைனா, நம்ம ஆட்சி அமைஞ்சு நம்ம போய் ஒரு வாக்குறுதி கொடுத்து நம்ம போய் மாட்டிக்கணுமா அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து எதிர்க்கட்சிகளும் நகர்ந்துடுறாங்க. ஏன்னா இந்த வாக்குறுதி நிறைவேற்ற முடியுமா முடியாதான்றது திமுகவில் நிறைவேற்ற முடிஞ்சிருக்கணும், பண்ணலை. அவங்களே பண்ணாத போது நம்ம மட்டும் எப்படி பண்ணணும், ஏன் பண்ணணுன்ற ஒரு இடத்துக்கு நகர்ந்துட்டாங்களான்னு தெரில. அதற்கான உறுதி எதுவுமே அதிமுகவும் சரி இல்லை தாவேக்காவும் சரி யாருமே கொடுக்கலன்றதான் உண்மை. ஏன் அந்த போராட்டம் இன்னும் பெரிய அளவுக்கு ரீச் ஆகலன்னு தெரியல. பெரிய அளவுக்கு இன்னும் ரீச் ஆகி ஒரு நாள் வேலை நிறுத்தம் மொத்தமாக பண்ணாங்கன்னா என்ன பாதிப்பு எப்படி வரும்ன்றது நம்மளுக்கு இல்லை. அதுதான், அது தெரியும், பெரிய பாதிப்பு வரும். அதாவது அது ப்ரெடிக்டே பண்ண முடியாது. அதுதான் சொல்கிறேன். நீங்கள் அந்த பாதிப்பு வந்துருமோ அப்படின்ற ஒரு அச்சமும் இருக்க தான் செய்யுது. ஆனால் அதை முன்னெடுக்க வேண்டியது எதிர்க்கட்சிகள் தான். அதை அவங்க கையில் எடுக்காமல் இருக்காங்க. இதுதான் பிரச்சனை. இங்கே ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா அது எதிர்க்கட்சிகள் பயன்படுத்தணும். உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம்ன்றனால இவங்க இல்லைன்னா எந்த வேலையுமே சரியா நடக்காதுன்றது தெரியும். அதனால அவங்களாம் எடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்காங்களான்னு கூட தெரியும். எதிர்க்கட்சி இல்லை, செவிலியர்கள் அதுதான் அந்த எக்ஸ்டெண்டுக்கு இன்னும் போகலை. ஒருவேளை போயிடுமோன்ற பயமும் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா 5வது நாளாக தொடருதுன்னும் போது அது பெரிய அளவுக்கு பெரிய போராட்டமாக மாறுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. எதிர்க்கட்சிகள் இது எடுக்கலைன்றது தான் வருத்தத்திற்குரிய ஒரு நியூஸ் தான். இதை வந்து இது இப்படி தான் அதை பார்க்கணும். ஒரு பக்கம் அவங்களுடைய போராட்டம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சிகள் எடுக்கவில்லைன்றது வருத்தத்திற்குரிய விஷயம்தான். இது ஒரு பக்கம். இதுலேயே இன்னொரு விஷயம் இருக்குது. அது என்னதுன்னா அரசு ஊழியர்களின் போராட்டம். அது நீங்கள் பார்த்தீங்களா? அரசு ஊழியர்கள் 6ஆம் தேதி, ஆமாம், அதாவது காலவரையின்றி காலவரையற்ற போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. இது எதுனா அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், ஜாக்டோஜி அமைப்பினர் எல்லாரும் சேர்ந்து இந்த முடிவு எடுத்திருக்காங்க. அவங்களும் பேச்சுவார்த்தை தான். இந்த குழுவும் பேச்சுவார்த்தை நடத்துச்சு. செப்டம்பர் 30, அதாவது ஒரு குழு அமைச்சாங்க. அந்த குழு என்னெல்லாம் கோரிக்கைகள் அப்படின்றத கேட்டு செப்டம்பர் 30 வரைக்கும் டைம் கேட்டு ஒரு இது குழு அமைச்சிருந்தாங்க. அந்த குழு அவங்களுடைய பரிந்துரைகள் எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஆனாலும் அதற்கு பிறகும் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அதை பற்றின எந்த பதிலும் இது வரைக்கும் சொல்லலை. தொடர்ந்து அதுக்கான போராட்டங்கள் அவங்களும் நடத்திக்கிட்டே இருக்காங்க. இவங்களுமே இந்த 4.5 வருஷமாக இவங்களுக்கும் வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம் அப்படின்ற வாக்குறுதியை கொடுத்துருந்தாங்க. அதன் அடிப்படையில் தான் இவங்களும் போராட்டங்களை நடத்துகிறாங்க. நடுவுலேயே போராட்டம் நடத்தினா உங்க வந்து நீக்கப்படுவீங்க, உங்களுக்கான ஊதிய இது கிடையாது அப்படின்னு சொல்லி மிரட்டப்பட்டாங்க. நீதிமன்றத்துக்கு போனாங்க. அப்படின்னு பல்வேறு பிரச்சனைகள் அரசு ஊழியர்கள் பக்கமும் வந்து தொடர்ந்து இருக்கு. இதுக்கு என்ன பண்ண போறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா இப்போ அவங்க வந்து ஜனவரி 6ஆம் தேதி டேட் சொல்லியிருக்காங்க. காலவரையற்ற போராட்டம் அப்படின்றத ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க ஆரம்பிச்சாங்கன்னா அப்போ அது எப்படி போய் முடியும்ன்றது பாருங்க. செவிலியர்கள் ஒரு பக்கம் போராட்டம், இன்னொரு பக்கம் அரசு ஊழியர்கள், ஜாக்டோஜி அமைப்பினர் அப்படின்னு சங்கங்கள், நிறைய சங்கங்கள் இருக்கு. அது நிறைவேற்ற முடியும்னு நினைக்கிறீங்களா நீங்க? இது வாக்குறுதி கொடுத்துட்டாங்க, அது நிறைவேற்ற முடியலன்னா நீங்க முடியும். இலவசங்களையும் இந்த அரசு நினைச்சா எதுவும் முடியாததெல்லாம் எதுவும் கிடையாது. ஆனா அரசு இதற்கு வந்து மனசு வைக்கல. சரி, நம்மெல்லாம் எல்லாருமே ஆல்ரெடி ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருந்த சிஸ்டம் தான். இது அதற்கு முன்னாடி ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருந்த சிஸ்டம் தான். ஆனா அதனால நிறைய செலவாகுது, அரசு ஊழியர்களுக்கே எல்லா பணமும் போகுது அப்படின்ற காரணத்துக்காக ஸ்கீமை மாத்தினாங்க. ஆனால் அந்த ஸ்கீம் வந்து எங்களுக்கு பிடிக்கல, எங்களுக்கு இந்த ஸ்கீம் வேணான்னு போராட்டங்கள்லாம் நடந்துச்சு. அப்போ வந்து வாக்குறுதி கொடுத்தாங்க, நாங்கள் வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டத்தையே திருப்பி நிறைவேற்றுவோம்னு சொன்னாங்க. இது நீங்கள் சொன்னதுனால தான் இவ்வளோ பிரச்சனை. இல்லைனா இது இந்த ஸ்கீம் தான், இதுதான் அப்படியே தொடரும்னு சொல்லியிருந்தா பெரிய அளவுக்கு இது போயிருக்காது.
நீங்கள் தான் வந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றோம்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தீங்க. இப்போ அந்த வாக்குறுதி தான் அவங்க கேட்குறாங்க, 4.5 வருஷமாக கேட்குறாங்க. இப்போ குழு அமைச்சிங்க, அமைச்சர்களை நியமிச்சிங்க, அந்த அமைச்சர்கள்ட்ட போய் எல்லாரும் போய் பேசுனாங்க. அதே தான், போவாங்க பேசுவாங்க, தோல்வியடையும் ரிப்பீட்டு, போவாங்க பேசுவாங்க, தோல்வியடையும் ரிப்பீட்டு, இப்படியே தான் வந்து நிற்குமே தவிர இதுக்கு ஒரு முழுமையான இதுவே எட்டவே இல்லை. அதனால தான் இப்போ ஜனவரி 6ஆம் தேதி நேற்று நடந்துச்சு, சம கூட்டம். அங்கே அந்த அரசு அதிகாரிகள் ஆசிரியர்கள்னு சொல்லி பயங்கரமான கூட்டம். அவங்க சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மீட்டிங்கில் இது சும்மா கருத்து கேட்பு கூட்டமாக தான் இருந்துச்சே தவிர இது வந்து நிவர்த்தி பண்ணணும், இது தீர்த்து வைக்கணுன்ற எண்ணம் அந்த அமைச்சர்களோ அதிகாரிகளுக்கோ யாருக்குமே கிடையாது. எங்களை கூப்பிட்டாங்க, கருத்து கேட்டாங்க, அதுலேயும் நிறைய பேர் முக்கியமான சங்கங்களெல்லாம் கூப்பிடலைன்ற குற்றச்சாட்டும் அதில் வந்து இருக்குது. அதனால் ஜனவரி 6ஆம் தேதி டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி மாநிலம் முழுவதும் அந்த மாநாட்டுக்கான ஆயத்த பணிகள், அதற்கான முன்னெடுப்பு மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் கருப்பு பட்டை அணிந்து இந்த அரசுக்கு எதிராக போராட போகிறோம் அப்படின்ற விஷயங்களை எல்லாம் முன்னெடுத்து காத்திருக்காங்க. 27, 29ஆம் தேதிகள்லாம் டேட் குறிச்சிருக்காங்க. அதற்கு முன்னாடி அரசு ஏதாவது ஒரு முக்கிய முடிவு எடுக்குமா, ஏதாவது முக்கிய முன்னெடுப்புகளை அறிவிக்குமா அப்படின்ற பல கேள்விகள் இருக்குது. ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா, தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்காக ஒரு குழுவை திமுக இப்போ அமைச்சிருக்கு. கனிமொழி தலைமையில் ஒரு 12 பேரை வந்து அமைச்சிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேலை வாய்ப்புகளுக்கு முன்னுரிமை கொடுக்குற மாதிரி தேர்தல் வாக்குறுதிகளை முன்னெடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். இப்போ நீங்கள் இதுவரைக்கும் கொடுத்த வாக்குறுதிகளில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது. நம்ம பார்த்தது 2 தான், இப்போ நம்ம சொல்றதே 2 தான். அதுவும் டிவியில் நம்ம நேரில் பார்த்தது ப்ளஸ் செய்திகளில் வர வச்சு நம்ம பார்க்கும்போது அரசு ஊழியர்களும் செவிலியர்களும் போராட்டத்துக்கே 2 வாக்குறுதி கொடுத்தே நீங்கள் இன்னும் நிறைவேற்றலை. இதுக்கே நீங்கள் பல காரணங்கள் சொல்கிறீங்க. அவங்க ஏவா வேலு, இவர் அன்பில் மகேஷ், தங்கம் தென்னரசு போன்றவங்கலாம் ஒரு குழு அமைச்சு அந்த அரசு ஊழியர்களுக்கு ஒரு இது சொல்கிறாங்க. செவிலியர்களுக்கான பிரச்சனையை மாசு அவர்கள் ஒரு இதை வந்து சொல்கிறாரு. ஸோ இதெல்லாமே நிறைவேற்றாமல் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது. அதுக்கப்புறம் தங்கம் வைக்கிறது, அடகு வைக்கிறது வந்து சொன்னது, அந்த மாதிரியான வாக்குறுதிகள், கல்வி கடன் ரத்து போன்ற வாக்குறுதிகள், இப்போ லேப்டாப் கொடுக்க போகிறேன்னு சொன்னீங்க. இப்போ ஏகப்பட்ட வாக்குறுதிகள் இருக்குது. இதை தாண்டி புதுசாக இப்போ என்ன வாக்குறுதிகளை கொடுக்க போகிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி. அப்போ இதெல்லாம் திருப்பி இதெல்லாம் பண்ண முடியாததான் நாங்கள் இதில் பண்ண போகிறோம்னு சொல்லி அந்த 12 பேர் குழு அடங்கிய குழு வந்து சொல்ல போதா, இல்லை அவங்க தமிழ்நாடு முழுவதும் சுத்த போகிறாங்களா? நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வேலை வாய்ப்பு அதிகமாக வரத்துக்கான அந்த அறிக்கை தான் நம்ம வேலை வாய்ப்புனா அரசு வேலை வாய்ப்பா, தனியார் வேலை வாய்ப்பா? அதெல்லாம் இல்லைங்க. இப்போ இவங்கெல்லாம் போராடிட்டு இருக்காங்கல்ல, போராடிட்டு இருக்கவங்கள நீ உங்களுக்குலாம் வேலை கொடுக்குறேன்னு சொல்லி இவங்க எல்லாத்தையும் தூக்கி திருப்பி வேற இடத்துல வேற அவங்கெல்லாம் வேலையில தாங்க இருக்காங்க. அவங்க கேட்டது பணி நிரந்தரம் தாங்க. பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு, இதெல்லாம் தான் அவங்க கேட்டது. வேலை வாய்ப்பை கேட்கல. அவங்க ஏற்கனவே வேலையில தான் இருக்காங்க. இதுக்கு மேலே இது மாதிரி போராட்டம் பண்ணி எனக்கு ஏதாவது இது வேணும் அது வேணும்னு கேட்டிங்கன்னா உன்னை தூக்கிட்டு நான் வேற இடத்த போட்டுருவேன். எங்க திமுகவே அரசு ஊழியர்கள் வந்து பெரும் பலத்தோட தான் வந்து ஆட்சிக்கு வந்தாங்க. அந்த விஷயம் தான் வரேன், மொத்த ஓட்டுமே அவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து ரொம்ப பெரும் பலத்தோட இருப்பாங்க. நம்ம கடந்த காலங்களில் ஜெயலலிதா ஆட்சி காலத்தெல்லாம் பார்த்துருக்கோம். அவங்களாம் நினைக்கும் போது வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சுது அப்படின்ற ஒரு தாட்டில் தான் இருப்பாங்க. ஆனால் இந்த ஆட்சி அப்படி கிடையாது. குழு அமைக்கிறேன், பேச்சுவார்த்தை, தோல்வி, பேச்சுவார்த்தை, மீண்டும் பேச்சுவார்த்தை, மீண்டும் குழுன்னு இப்படியே தான் பண்ணிட்டு இருப்பாங்களே தவிர அதற்கான முடிவை இது வரைக்கும் எடுத்ததா இல்லவே இல்லை. ஆனால் இது எதிர்க்கட்சிகளும் வந்து பயன்படுத்துறதுக்கு விருப்பம் இல்லை. இதுதான் இங்கே பிரச்சனை. இப்போ இதே அறிக்கை, தேர்தல் குழு அறிக்கை வந்து இப்போ மாநிலம் முழுவதும் போகிறோம், மக்களோட கருத்து கேட்டு நாங்கள் வந்து பண்ண போகிறோம். என்ன கருத்து கேட்க போறீங்க? அதான் ஏற்கனவே இங்கே கொடுக்க வேண்டியது ஏகப்பட்ட பஞ்சாயத்தில் இருக்கு. இதை எடுத்து சொன்னாலே நாங்கள் பண்ணுவோம்னு சொன்னாலே ஓரளவுக்கு சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நாங்கள் அதெல்லாம் பண்ண மாட்டோம். நாங்கள் மறுபடியும் கருத்து கேட்க போகிறோம், மக்கள்கிட்ட போகிறோம். சரி போங்க, ஏதாவது புதுசாக எடுத்துகிட்டு வருவீங்க பார்ப்போம். கலைஞர் டிவி மாதிரி கலைஞர் எல்இடி டிவி கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, வாங்கி வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது கொடுத்துட்டாலே இங்கே பிரச்சனை தீர்ந்துடும். இது டிவி எல்இடி டிவி கொடு, என்னங்க 32 இன்ச்சஸில் எல்இடி டிவி கொடுக்குறேன் எல்லாருக்கும்னா போதாதா உங்களுக்கு? டிவி கொடுப்பாங்க, அவங்களே அரசு கேபிள் கொடுக்குறாங்க, அவங்களோட நியூஸ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, அவங்கள பற்றின செய்திகள், அவங்களோட புகழாரம் மட்டும் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதை மக்கள் பார்த்துக்கிட்டு எல்லாருமே சந்தோஷமா இருந்துருவாங்க. இருங்க, ஏன் முடியாது அவங்களால? கலைஞர் டிவி எத்தனை வருஷம் இன்னும் ஓடிட்டு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? அது ஓடுது தாங்க, இல்லைன்னு சொல்லவே இல்லை. என்ன உங்களுக்கு டிவி வேணாமா? உங்களுக்கு வீட்டில் பார்க்கறதுக்கு எவ்வளோ பேர் வீட்டில் டிவி இல்லை தெரியுமா? நான் என்ன கேட்குறேன்னா, அவங்க உழைச்ச அவங்க வருமானத்துக்கு நீ வாங்கி கொடுத்தா டிவி அவங்களே வாங்கிக்குவாங்க, நீங்கள் வாங்கி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு டிவிக்கே தான் ஆட்சிக்கு வரணும். டிவியும் வாங்கி கொடுப்போம், டிவி வாங்குவதற்கான வேலை வாய்ப்பையும் உருவாக்குவோம்னு சொல்லுவார். மீன் பிடிக்கவும் கற்றுக்கு தருவோம், மீன் பிடிக்காதவர்களுக்கு மீனையும் பிடிச்சு தருவோம் அப்படின்னு சொல்லுவார். சும்மா சொன்ன டிவிக்கு ஆட்சிக்கு வரும்னு சொல்லி என்னோட ஆசைலாம் இல்லை, சொல்கிறேன் நான். இல்லை 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 நீங்க என்ன டிவிக்கே சேர்த்துருவீங்க உங்களை கொண்டு போய். ஆல்ரெடி ஜாயின் பண்ணிருங்க. கார்த்திக் ஜாயின் பண்ணிட்டீங்க, கார்த்திக் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கமெண்ட்ஸ் எல்லாம் வருது, தெரியல உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்னு. நடக்கும் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல.
எந்த பார்ட்டிலையும் ஜாயின் பண்ற ஐடியா இல்லை, டிவி கேல எந்த பார்ட்டிலையும் ஜாயின் பண்ற ஐடியாலாம் கிடையாது. நடுநிலையாவே அதெல்லாம் இல்லைங்க. இந்த நடுநிலை, மூத்த இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தாதீங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை தெரிஞ்சதை நம்ம பண்ணிப்போம். இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கு மேலே வந்து அரசு ஊழியர்கள்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களோட ஏன்னா கட்சியை பொறுத்த வரைக்கும் என் மக்கள் எல்லாத்தையும் ஓட்டாக தான் பார்ப்பாங்க. அந்த 1 கோடி ஓட்டு அப்படின்றது நம்மளுக்கு மிஸ் ஆகுது. இவ்வளோ நாள் வந்து அதிமுகவுக்கு இருந்த இதில் தான் டிஎம்கேக்கு போட்டு இல்ல. இது டிஎம்கே சைடும் மிஸ் ஆகுதுன்னா இது வேற எங்க மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு? டிஎம்கே சைடு மிஸ் ஆகுதா அப்படின்னு பார்த்தா ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே அவங்கலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரசு ஊழியர்கள்லாம் எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறலைன்னா ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக தான் இருப்பார், மீண்டும் முதலமைச்சர் ஆக மாட்டாருன்ற உறுதிமொழியை ஏற்கனவே எடுத்துட்டாங்க. அதனால தான் இவங்க அதனுடைய வெளிப்பாடு தான் குழு அமைக்கிறது, அவங்களுடைய கோரிக்கைகளை கேட்கறது, கருத்து கேட்கறது அப்படின்னு சொல்லி இதுதான் நடந்துகிட்டு இருக்கே தவிர இந்த ஓட்டு வெளியே போயிடக்கூடாதுன்றது அவங்களுக்கு ஒரு இது இருக்கு. இது அதிமுகவுக்கு போகுமான்னு கேட்டா தெரியாது. ஏன்னா அதிமுக எந்த வாக்குறுதியும் கொடுக்கல. நாங்கள் அதை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி திமுக கொடுத்த மாதிரி, எதிர்க்கட்சி தலைவராக ஸ்டாலின் இருந்தப்போ கொடுத்த மாதிரி எந்த வாக்குறுதியும் அதிமுக கொடுக்கல, எடப்பாடி பழனிசாமியும் கொடுக்கல. எங்கள் ஆட்சி காலத்தில் இதெல்லாம் நடந்துச்சு, ஆனால் இந்த ஆட்சி காலத்தில் இப்படி நடக்குதுன்னு சொல்கிறாங்களே தவிர இது நடக்கும், இதை நாங்கள் செஞ்சு தரோன்ற உறுதியை கொடுக்கல. அதே மாதிரி தாவேக்காவும் எந்த விதமான வாக்குறுதியும் கொடுக்கல. எங்கள் ஆட்சி வந்தால் நல்லது நடக்கும் அப்படின்னு தான் தாவேக்கா சொல்லியிருக்காங்க தவிர இந்த மாதிரி வாக்குறுதிகளை கொடுப்பாங்களான்னு தெரியல. ஒருவேளை அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் அவங்க மேனிஃபெஸ்டோ ரெடி பண்ணுறாங்க இல்லையா, அதில் இது ஏதாவது இருந்தால் அது ஓகே, அவங்களுக்கு போகலாம், அது அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகலாம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி கொடுக்காத பட்சத்தில் இந்த ஓட்டு எங்கே போகும், எப்படி என்ன ஆகும்ன்றது தெரியலை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதியாக நடந்துக்கிட்டு இருக்கு. பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய 1000 ரூபாய், இந்த மகளிர் விடியல் பயணம், இந்த விஷயங்கள் மட்டுமே நம்மளை காப்பாற்றும்னு திமுக நினைக்குதா என்னன்னு தெரியலை. ஏன்னா இப்போ பொங்கலுக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ கூட ரகுபதி அவர்கள் வந்து சொல்லும்போது பொங்கலுக்கு ஏதாவது பரிசு கொடுக்குற மாதிரி திட்டங்கள் இருக்கான்னு கேட்டதுக்கு அது நாங்கள் ரகசியமாக வச்சுருக்கோம், அது உங்களுக்கு பொங்கல் அப்போ முன்னாடி தெரியும் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தெரியலை. ஏன்னா பொதுவாக பொதுவெளியில் ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு, 3000 to 5000 வரைக்கும் பொங்கல் பரிசு தொகை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஒருவேளை அதெல்லாம் கொடுத்தாங்கன்னா இதெல்லாம் ஒரு வேளை மறக்கடிக்கலாம்ன்ற ஒரு எண்ணம் இருக்கலாம். ஆனால் இது மறக்கக்கூடிய விஷயம் கிடையாது. ஏன்னா இது அவங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை, அவங்களுடைய பிரச்சனைகள். அப்படி அவங்களுக்குன்னு பிரச்சனை வரும்போது வெறும் 1000க்கும் 3000க்கும் அவங்க வந்து அவங்களுடைய ஓட்டுகளை மீண்டும் திமுகவுக்கு போடுவாங்களான்றது எனக்கு டவுட்டாக இருக்குது. தாவேக்கா இதை பயன்படுத்தணும்னு நினச்சா அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் இதை போல் ஏதாவது வாக்குறுதிகள் கொடுத்தா மட்டும்தான் இருக்குது. அதிமுகவுக்கும் அதே தான், சேம். அதிமுக இது இப்படி ஏதாவது வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா இந்த ஓட்டுகள் அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்றது ஐடியா இல்லை. ஏன்னா இது வந்து ரொம்ப சிக்கலான ஒரு திட்டம். இந்த பழைய ஓய்வூதிய திட்டம், புதிய ஓய்வூதிய திட்டம் ஸ்கீம்ன்றதே ரொம்ப சிக்கலான ஒரு திட்டங்கள். இதுக்கு பெரும்பாலான நிதி தேவைப்படும். பெருமளவு நிதி வந்து இதுக்கு ஒதுக்குற மாதிரி தான் இருக்கும். அப்படின்னும் போது இது எப்படி கையாள போகிறாங்கன்றது இந்த பெரிய கட்சிகள் எல்லாருக்குமே ஒரு பெரிய தலைவலி தான். இதை பற்றியெல்லாம் மற்றவர்களுக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ கூட்டணியில் இருக்கிற யாருக்கும் இதை பற்றி அக்கறையும் கிடையாது, பிரச்சனையும் கிடையாது. இப்போ அண்ணன் திருமாவளவனாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், யாருக்குமே அந்த பிரச்சனை கிடையாது. மற்ற எல்லாருக்குமே இப்போ என்ன சீட்டு வாங்க போகிறோம், எவ்வளோ நிற்க போகிறோம், எவ்வளோ கொடுக்க போகிறாங்கன்ற பிரச்சனை தானே தவிர இதை பற்றி பிரச்சனை இல்லை. இதை பற்றி கவலைப்பட வேண்டியது திமுக, அதிமுக, தாவேக்கா, அண்ணன் சீமான் 4 பேர் தான் கவலைப்படணும். ஏன் ஒரு கவலைப்படலன்றீங்க? யாரு? அண்ணன் திருமாவளவனுக்கு அது பிரச்சனை இல்லை. வந்திருக்காருல்ல, எங்க வந்திருக்காரு? வந்திருக்காரு வந்து என்ன சொன்னாரு? மதுரையில என்ன பேசியிருக்காரு? என்ன சொன்னாரு? விஜயும் சீமானும் ஆர்எஸ்எஸ்ஸின் பிள்ளைகள், அவங்க வாயாலே அவங்க ஒத்துக்கிட்டாங்க. நீங்க வந்து தமிழ் தேசியம்னு சொல்லியிருந்தா, தமிழ் தேசியத்தின் மூலியமாக திராவிடத்தை அழிப்பேன்னு சொல்லியிருந்தா எனக்கு பிரச்சனை இல்லை. பிராமண கடப்பாறையை, தமிழ் கடப்பாறையை வைத்து திராவிடத்தை அழிப்பேன்னு சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லை. நீங்க பிராமண கடப்பாறையை வச்சு அழிப்பேன்னு சொல்றீங்க. இப்போ பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு, நீங்க யாருன்றது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இத்தனை நாளாக நாங்கள் நினைச்சிட்டு இருந்தோம் நீங்க தமிழ் தேசியத்தோட பிள்ளைன்னு. இல்லை நீங்க யாருன்றதை ஒத்துக்கிட்டீங்க. அதே மாதிரி தான் தம்பி விஜய் அவர்களும் கொந்தளிச்சிருக்காருல்ல. ஆமா, கொந்தளிச்சாருங்க. எதுக்கு கொந்தளிச்சாருன்றது தானே விஷயம். கொந்தளிச்சாரு, அவர் எப்பவுமே கொந்தளிப்பாரு. எதுக்கு கொந்தளிச்சாரு? திமுக கூட்டணியே அவர் வந்து விஜய் வந்து எந்த கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது. அவருடைய ஒரே நோக்கம் திமுகவை அழிக்கிறது தான். திமுக தீய சக்தின்னு சொல்றது மட்டும்தான் அவரே சொன்னார். அதுதான் ஆர்எஸ்எஸ் உடைய வெளிப்பாடு. அதோடைய வெளிப்பாடு தான் விஜயாவும் இருக்காரு அப்படின்னு இருக்காரு. அப்புறம் திமுகவை நானே எதிர்த்து பேசியிருக்கேன். அப்போவே நான்லாம் வந்து எதிர்த்து பயங்கரமா பேசியிருக்கேன். அதற்கு வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து என்னை கிண்டல் அடித்து வந்து விட்டார், புதிய மகாத்மா அப்படின்லாம் கூட என்னை கிண்டல் பண்ணிலாம் போட்டிருக்காங்க. திமுக இதை பண்ணிலாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
இருப்போம் போவோம் அதை பற்றிலாம் இல்லை, கொள்கை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்ன கொள்கைன்றது அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா நாட்டில் என்ன பிரச்சனை நடந்தாலும், இந்த தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை நடந்தாலும் அதை பற்றி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. எங்களுடைய ஒரே நோக்கம் பாஜக உள்ளே வந்துடக்கூடாது, ஆர்எஸ்எஸ் உள்ளே வந்துடக்கூடாது, இந்த திமுக கூட்டணியை தோக்கடிச்சிடக்கூடாது. இதில் வந்து உறுதியாக இருக்காரு. கேடயமா இருக்கு. முன்னாடி நிற்கிறாரு, அவங்களே சொல்ல வேண்டாம், அவரே போய் நின்றுடுவார். நானே நிற்கிறேன், நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க, நானே வந்து பாஜக உள்ள வராமல் பார்த்துக்கிறேன்னு சொல்லி விஜய் யார் எய்தாலும் முதலம்பு உனக்கு தான். ஆமாம் அப்படின்ற மாதிரி முதல்ல போய் நிற்கிறாரு. அது விஜய் வந்துடக்கூடாது, சீமான் வந்துடக்கூடாது, அதிமுக வந்துடக்கூடாது, பாஜக வந்துடக்கூடாதுன்றதுல ரொம்ப உறுதியாக இருக்காரு. மீண்டும் திமுக கூட்டணி வெல்வதற்கு எல்லா ஆயத்தமான பணிகளையும் அண்ணன் வந்து உறுதியாக இருக்கிறவங்களுக்கு திமுக ஏதாவது சீட்டு பார்த்து பண்ணலாம். கொள்கை உள்ள கூட்டணிக்கு எதுக்குங்க சீட்டு? சீட்டு தேவையில்லை, அதெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் ஆறு தான் அவருடைய நான் எனக்கு தெரிஞ்ச அவருடைய வெளிப்பாடு எனக்கு என்ன தெரியுதுன்னா, ஏதோ பெருசாக சொல்லிட்டாங்க, நாங்கள் திமுக கூட்டணியை விட்டு வெளியேறினாலும் எங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது, அது மாதிரிலாம் சொல்கிறாரு. பெரிய அளவுக்கு ஏதோ பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அதோடைய விரக்தி எங்கே காட்டுறதுன்னு தெரியாமல் கரெக்டான மேடையை பயன்படுத்தி விஜய் சீமானையும் வச்சு வெளுத்துட்டாரு. 2 பேரும் ஆர்எஸ்எஸ் அப்படின்ட்டாரு. ஓகே, அது உங்களுடைய விமர்சனம், அதில் ஒன்றும் நம்ம வந்து தப்பு சொல்கிறதில்ல. விஜயும் வந்து நீங்கள் சீமானையும் ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்கிறதுல தப்பு கிடையாது. ஆனால் இப்போ உங்களை எல்லாரும் திமுகன்றாங்களே, அதுக்கு என்ன சொல்ல போகிறீங்கன்றது தான் நம்மளுடைய கேள்வியாக இருக்குது. ஏன்னா நம்மளே பேசிக்கிட்டு இருக்கோம், அவர் அந்த விசிகான்றதை தாண்டி திமுகவுடைய ஒரு அங்கமாகவே மாறிட்டாங்க, அந்த கட்சி திமுகவின் அங்கமாகவே மாறிடுச்சுன்றதான் குற்றச்சாட்டாக இருக்குது, விமர்சனமாக இருக்குது. அதற்கு அவரும் பதில் சொல்கிறாரு, நாங்கள் எப்போ வேணாலும் வெளியேறுவோம், நாங்கள் எப்போ வேணாலும் இது பண்ணுவோம். எனக்கு என்ன தோணுதுன்னா, நாங்கள் ஏற்கனவே திமுகலாம் விமர்சிச்சிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாரு. அப்படி சொல்கிறதுனால திமுக கட்டுப்பாட்டில் நாங்கள் இல்லைன்னு எல்லாத்துக்கும் நிரூபிக்க ட்ரை பண்ணுறோம். திமுக கட்டுப்பாட்டில் இல்லை, ஆனால் திமுகவோட இதில் இருக்கீங்க, உறவில் இருக்கீங்க, அந்த கூட்டணியில் இருக்கீங்க. நாளைக்கே வெளியேற்றினாலும் அப்போ எனக்கு தெரிஞ்சு பிரச்சனை கிடையாது. விஜய் கிட்ட வந்துட்டாருன்னா, நாளைக்கே விஜய் கிட்ட வந்துட்டாருன்னா நாளைக்கு சொல்ல, நான் ஏற்கனவே தாவேக்காவை விமர்சித்திருக்கிறேன், நான் ஏற்கனவே தம்பி விஜயை விமர்சித்திருக்கிறேன், ஆனாலும் ஏன் இங்கு வந்தேன் என்றால் அப்படின்னு செங்கோட்டன் வரையன் இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் என்றால் அதற்காக சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு அவரை மாதிரியே சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. 2 பேருக்குள்ள ஒற்றுமை என்னன்னா, 2 பேருமே 2xல வச்சு தான் கேட்கணும், அப்பதான் நார்மல்ல வரும். இது ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம். இருந்தாலும் சரி, அண்ணன் செங்கோட்டையனும் சரி அண்ணன் திருமாவளவனும் சரி 2 பேரும் 2xல வச்சா மட்டும்தான் கேட்க முடியும். இல்லைன்னா நீங்க 1 hour ஸ்பீச்சை 1.5 மணி நேரம் கேட்குற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு கோமா பேசுவாங்க 2 பேருமே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த தாவேக்கால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கண்ணீர் மல்க ஒரு பெண்மணி அஜிதா ஆக்னல்னு சொல்லிட்டு, பொறுப்பு கூட நான் கட்சிக்காக இவ்வளோ பண்ணியிருக்கேன், எனக்கு இன்னும் பொறுப்பே வரலன்னு வந்து அழுதுருக்காங்க. அதை பற்றி சொல்லுங்க. அது எவ்வளோ பெரிய நியூஸ் தெரியுங்களாங்க. அவங்க அழுது அப்படியே ஏன் தானே உண்மையாகவே தாவேக்கா ஒரு மோசமான கட்சிங்க. நான் உண்மையாகவே சொல்கிறேன், சீரியஸாக சொல்கிறேன். ஒஸ்ட்டு தீய சக்தி அந்த மாதிரி ஒரு 6 ஒஸ்ட்டு போட்டுங்க தாவேக்காவை. எவ்வளோ ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்க தெரியுமா இன்ஸ்டாவில்? அவங்க எவ்வளோ அந்த கட்சிக்காக போராடி இருக்காங்க, எவ்வளவோ பண்ணியிருக்காங்க. அவங்கள சேர்க்காம வேற யாருக்கும் நீங்கள் மாவட்ட செயலாளர் கொடுக்குறீங்கன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? செலவு பண்ண காசெல்லாம் போச்சேன்ற வரிசையில் அவங்க அங்கே வந்து கண்ணீர் வடிக்கிறாங்க. எனக்கு அவங்க அதாவது தாவேக்கால ஏதாவது நடக்குது அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லைங்க. ஏன்னா கட்சின்னு இருந்தால் 1000 பிரச்சனைகள்லாம் இருக்க தாங்க செய்யும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, 2G சம்திங் ஏதோ ஒரு வழக்கப்போ மேலே வந்து மொட்டை மாடியில் காங்கிரஸோட கீழே அறிவாலயத்தில் இது நடந்துக்கிட்டு இருக்கு, கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது, மேலே சிபிஐ என்கொயரி நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாமே இருக்குது. இந்த அளவுக்கு பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாமே இங்கே நடந்திருக்கு. மேலே சிபிஐ என்கொயரி, கீழே கூட்டணி பேச்சுவார்த்தை. எப்படி யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும்னு, அந்த நிலையே எப்படி இருக்குன்னு பாருங்க. அவ்வளவு உக்கிரமாக இருந்த நேரம்லாம் இருக்குது. யாரோ தூத்துக்குடி மாவட்டத்தில் அவங்க வந்து இதுவாக இருந்தாங்களாம், இன்னைக்கு அவங்களுக்கு பதவி கிடைக்கலையா, அதனால அவங்க வந்து கண்ணீர் மல்க அங்கே வந்து நிற்கிறாங்களாம். உடனே இணையத்தில் பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொன்னீங்களே, உங்க கட்சியில பாத்தீங்களா பெண்கள் பிரேக்கிங்? இது என்னடா பிரேக்கிங்? இங்க செவிலியர்கள் போராடிட்டு இருக்காங்க, இங்க இவங்க ஆசிரியர்கள் போராட்டம் நடந்துகிட்டு இருக்குன்னு இங்க பேசிட்டு இருக்கு, நீங்க பிரேக்கிங் இதை தூக்கி போட்டு அவங்க கண்ணு கலங்கி அப்படியே நிக்கிறாங்களா, அது அப்படியே க்ளோஸ் அப்ல வச்சு காட்டிட்டு. இது ரொம்ப நாட்டுக்கு தேவையா? எனக்கு தெரிஞ்சு பண்ண அவங்க ஆபீஸ் பக்கத்துலேயே ஒரு பத்திரிகை காலமும் ஒரு பில்டிங் கட்டி இல்லை. இப்போ அஜித் ஆக்னலுக்கு பதவி கொடுக்கறதுனால இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன நடந்துற போகுது? இல்லை தாவேக்கால தான் என்ன மாற்றம் வந்துட போகிறது? ஒரு மாற்றமும் வர போறது இல்லை. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்க போறாங்க. அது இந்த மாவட்டம் சம்பந்தப்பட்ட விஷயம், அதுவும் இந்த கட்சி சம்பந்தப்பட்ட விஷயம். நீ நியூஸ் போட வேணாம்னு நான் சொல்லலை, எது நியூஸோ அதை முக்கியமாக போடுங்கன்னா அதை போடாமல் எப்போ பார்த்தாலும் அஜித் ஆக்னல் எழுதாங்க, இவர் அங்கே போனார், ஆதவ் இங்கே போனார், இவங்க 2 பேருக்கு முட்டை, இதை தானே நியூஸாக போடுறீங்க. இந்த செவிலியர்கள் போராட்டம்லாம் எவ்வளோ முக்கியமான பிரச்சனை, அதை பற்றி போடுறதே கிடையாது, அதை பற்றி நியூஸே வர மாட்டேங்குது. அப்புறம் அஜித் ஆக்னல் அழுதா என்ன, சிரிச்சா நமக்கு என்ன? அவங்களுக்கு எதை போட்டால் வியூஸ் போகுமோ அதை எது மண்ணெண்ணெய் வேப்பெண்ணெய் விளக்கெண்ணெய் பாகிஸ்தான் தோத்தா எனக்கு என்னென்ன மாதிரி, இதெல்லாம் நமக்கு எதுக்கு?
அந்த கட்சியில் இதுக்கு அவங்களுக்கு பொறுப்பு கொடுத்தா நமக்கு என்ன, கொடுக்கலன்னா நமக்கு என்ன? நமக்கு தேவை என்ன? தாவேக்கா நிக்குதா ஜெயிக்குதா? அது இந்த தூத்துக்குடி மாவட்ட பிரச்சனை. அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பஞ்சாயத்து, அதை அவங்க சரி பண்ணிக்கிறாங்க, அடிச்சுக்கிட்டு நாடுறாங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, ஏதோ நடந்துட்டு போகுது. அதை விட்டுட்டு இந்த செவிலியர்கள் போராட்டம் இந்த மாதிரி இப்போ எவ்வளோ பஞ்சாயத்தெல்லாம் விட்டுட்டு வந்துட்டாங்க நேரடியாக அஜித் ஆக்னல் கண் கலங்க நிற்கிறத காட்டுறதுக்கு. வெறியாகுதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கன்னியாகுமரியில் நடக்க போகிற கிறிஸ்மஸ் விழாக்கு வந்து ராபர்ட் ப்ரூஸ் இருக்காரு, அதே மாதிரி விஜய் வசந்த் கலந்துக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனாவும் அருண்ராஜும் கலந்துக்கிறதா ஒரு பேச்சு வருது. இது எப்படி நம்ம பார்க்கலாம்? மறுபடியும் அந்த காங்கிரஸு கூட அந்த இணக்கம் வருதா, இல்லை அது ஒரு பேச்சுவார்த்தை அப்படியே போகுதுங்க. அது ஏதோ மறைமுகமாக நடந்துக்கிட்டே இருக்கு. காங்கிரஸ் கூட ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் வந்து திமுக விட்டு வெளியே வரதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. அதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா உடனடியாக விஜயை நம்பி வருவாங்களா, விஜய்கிட்ட இது பண்ணுவாங்களா? ஆனால் விஜய் பயன்படுத்துகிறாங்க. ஏதோ ஒரு சீட் ஷேரிங்காக இங்கே அதிகப்படுத்தணும், இங்கே ஒரு 5-10 எக்ஸ்ட்ரா ஆக்கணுன்றதுக்காக விஜயை தொடர்ந்து பயன்படுத்துகிறாங்க. பொதுச் செயலாளர் கேசி வேணுகோபால் கூட வந்து ஃபோன்லலாம் பேசியிருக்காரு, விஜய்கிட்ட பேசியிருக்காரு. செய்தியாக தான் வருது, நமக்கு உறுதியாலாம் தெரியல. செய்தியாக அந்த தகவல்லாம் சொல்லப்படுது. ஆனால் தெரியலை இது என்ன நடக்கும். ஏன்னா இப்போ இவங்க 2 பேர், இந்த அருண்ராஜும் ஆதவும் கலந்துக்கிற இடத்துல காங்கிரஸ் எம்பிஸ் 2 பேர் வராங்க, எம்எல்ஏக்கள் 2 பேர் வராங்க. அப்படின்னும் போது ஒரு நகர்வு தான். ஏன்னா அதை இப்போ இது பண்ணியிருக்கலாம், புறந்தள்ளி இருக்கலாம், இது வேணான்னு சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் தாவேக்கா காங்கிரஸ்ன்னு போகும்போது ஒரு சின்னதாக ஏதோ ஒரு நியூஸ் வருது. ஆனால் ஏதோ ஒன்று போயிட்டு இருக்கு உள்ளார, அதில் எதுவும் மாற்றுக்கிறது கிடையாது. எதுவுமே இல்லை, 0% சொல்ல முடியாது. பேச்சுவார்த்தைகள் ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டு தான் இருக்குது, தொடர்ந்து காங்கிரஸ் கூட நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் திமுக அவ்வளோ சீக்கிரம் காங்கிரஸை விட்டுருமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப கம்மி. அதுக்கு 25ன்றத 10-15 எக்ஸ்ட்ரா போட்டு 40 கூட கொடுத்துருவாங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு. ஆனால் விட மாட்டாங்க, காங்கிரஸ் அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டாங்க. இது தலைமையில தான் ஏதோ ஒரு ஈஸியாக விட்டு கொடுத்துருவாங்களா? திமுக விட்டு கொடுத்துருவாங்க? அதுதான், திமுக விட்டு கொடுக்காது, காங்கிரஸை விட்டு சீட்டு கொடுத்துருவாங்களான்னு கேட்குறேன். கொடுத்துருவார். ஸ்டாலின் அப்படி ஒரு இதில் தான் இருக்காரு. அது ஸ்டாலின்ட்ட பொறுத்த வரைக்கும் இந்த இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. அவருக்கு தக்க வைக்கணுன்றது தான். ஏன்னா இப்போ அவங்க ஜெயிக்கணுன்ற ஒரு இதுக்கு வந்துட்டாங்க, தக்க வச்சே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா 5லேருந்து 10-15 எக்ஸ்ட்ரா கொடுக்குற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 63 வரைக்கும் வாங்கியிருக்காங்க. காங்கிரஸ் வாங்கியிருக்காங்க, அப்போ இருந்தது வேற. இப்போ காங்கிரஸ்ன்ற ஒரு கட்சி, எப்பயுமே காங்கிரஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு, இன்னும் பெரிய அப்படின்னு பார்த்தா இப்பெல்லாம் சீட்டே கொடுக்கக்கூடாது நியாயப்படி. அதுதான் கேட்குறேன். எனக்கெல்லாம் வந்து இந்த ராகுல் காந்தி நின்னா ராகுல் காந்தி கைது அப்போ ஒரு 4 பேரை வச்சுட்டு போராட்டம்லாம் பண்ணாரு, அழகிரி அவர்கள்லாம். எனக்கு அப்பதான் தோணுச்சு, காங்கிரஸ் எல்லாம் இவ்வளவு மோசமான நிலையில இருக்கான்னு. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு 4 பேரை வச்சுட்டு ஒரு போராட்டம் பண்றதெல்லாம் எவ்வளவு பெரிய, அந்த கட்சிக்கே அது எவ்வளவு பெரிய அவமானம். அதெல்லாமே பண்ணியிருக்கணும் போது உங்களுக்கு எல்லாம் எதுக்கு சீட்டு அப்படின்னு தானே கேட்பாங்க. 20 கொடுத்தாலே அதிகம் தான் அப்படின்ற ஒரு மனநிலை தான் திமுக இருக்கு. ஆனா கூட்டணியை விட்டுறக்கூடாது, ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்துகிட்டு இருக்கோம், அது எப்படியாவது விட்டுட்டோம்னா பெரிய பிரச்சனை ஆகிடும்ன்ற காரணத்தினால காங்கிரஸை வச்சிருக்காங்க. ரொம்ப குடைச்சல் கொடுத்தாங்க, எங்களுக்கு 60 வேணும், ஆட்சியில் வேணும், அதிகாரத்தில் வேணும். இப்போ கூட இந்த கிறிஸ்டோடுங்கிற சொல்லியிருக்காரு, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும், நாங்கள்லாம் பயங்கரமாக உழைக்கிறோம். எங்கே உழைக்கிறீங்கன்னு தான் தெரியல, உழைக்கிறத மட்டும்தான் காண முடிய மாட்டேங்குது. எங்கேயாவது மறைவில் போய் உழைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. நாங்கள் பயங்கரமாக உழைச்சிருக்கோம் அப்படின்ற. சரி, உழைச்சிங்கன்னா அது உங்கள் விருப்பம், கொடுத்தா வாங்கிக்கிங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் உடையாது. ஆனால் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் தான். இதுக்கு ஏதாவது ஒன்று நடந்துடாதா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான். தாவேக்கா அதுக்கு ஏதாவது முயற்சி எடுக்குதான்னு தெரியல, ஆனால் எடுப்பாங்க. அப்படி எடுத்தால் அது பெரிய, ஒருவேளை காங்கிரஸ் வெளியே வந்துருச்சு, அதிமுக இது தாவேக்கா கூட போயிடுச்சுன்னா அது பெரிய மேட்ரு அது. ஏன்னா திமுக கூட்டணிக்கு அது பெரிய பலவீனமாக தான் மாறும். திமுக காங்கிரஸால திமுகவுக்கு பலன் உண்டு, அந்த பலன் இல்லாமல் போயிடும். இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினர் ஓட்டு காங்கிரஸுக்கும் இருக்குன்றது, காங்கிரஸ் இருந்தால் அங்கே இஸ்லாமிய சிறுபான்மையினருக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்குன்றது தான் உண்மை. அது வெளியே போச்சுன்னா திமுகவுக்கு கொஞ்சம் அடி வாங்கும். ஆனால் அவ்வளோ சீக்கிரம் ஸ்டாலின் அதெல்லாம் விட்டுற மாட்டார், எப்படியாவது கெட்டியாக பிடிச்சிருவாருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா செல்வ பெருந்தகை இருக்காரு, ஒன்றும் பிரச்சனை பார்த்துக்கங்க. நான் அவரும் திமுக காரர் தான் அப்படின்னு பொதுமக்கள் சொல்கிறாங்க. காங்கிரஸ்ன்ற மறந்து திமுக காரன்ற மாதிரி போயிடுறாங்க அப்படின்னு பொதுமக்கள் சொல்கிறாங்க, நம்ம சொல்லலை. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இப்போது பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் இந்த சீட்டு பிரச்சனை இந்த போயிட்டுருக்கு. இவங்க சைட்லேருந்து, பிஜேபி சைட்லேருந்து ஒரு 60 சீட்டு கேட்குறதா பேச்சுக்கள் வந்துகிட்டு இருக்கு. அது எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் அறுத்து தள்ளிட்டாலும் திமுக காங்கிரஸ் அது கேட்குது, இவங்களும் அது கேட்குற, மாற்றி மாற்றி மத்திய கட்சி ரெண்டுமே எனக்கு 60 கொடு எனக்கு 60 கொடுன்னு கேட்குறாங்களே, இவங்க கொடுக்க மாட்டேன்னு வச்சிருக்காங்க. நீங்கள் ஸ்டாலின் எடப்பாடி என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அதாவது அவங்களுக்கு தெரியும், இவ்வளோ கேட்டால் தான் இவ்வளோ கிடைக்குன்றது தெரியும். நீங்கள் 2021 பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீட்டு கிட்ட கேட்டாங்க,
25 தான் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். பாஜக 30 நோ கேட்டாங்க. முடியவே முடியாதுன்ட்டாரு எடப்பாடி. வாய்ப்பே கிடையாது. 20 தான் அப்படின்ட்டாங்க. சரி 20 தான் அப்படின்னு 21 நைட்டு வரைக்கும் போச்சு. எஞ்சி போயிட்டாராம். அதெல்லாம் வேலைக்கே ஆகாது, இவ்வளோதான் கொடுக்க முடியும் அப்படின்னு. அப்போவே அப்படின்னா இப்போ யோசிச்சு பாருங்க. இப்போ ஏன்னா பாஜகவுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. ஆப்ஷன் இருக்கு, ஆனால் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. தாவேக்காக்கெல்லாம் சத்தியமாக ஏற்றுக்காது. தாவேக்கா அந்த கூட்டணிக்கும் வரதுக்கான வாய்ப்பு இல்லை, இவங்களும் அங்கே போக முடியாது. காமெடி சொல்கிற மாதிரி தான் 50 10 ஏண்டா 50 இங்கே இருக்கு 10 இங்கே. அது மாதிரி தான் இவங்க இவ்வளோ கேட்குறாங்கன்னா இவ்வளோவாது கொடுங்க அப்படின்றது தான் அவங்களோட இது. ஸ்டாலினும் சரி எடப்பாடியும் சரி அதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. அவங்க சொல்கிறதா நம்புற. நீங்கள் எவ்வளோ வேணால் கேட்கலாம். நீங்கள் 230 234 230 என்கிட்ட கொடுன்னு கேட்கலாம். ஆனால் அவங்க கொடுக்குறது உங்களுக்கு அந்த 4 தான் இருக்கும். பேலன்ஸ் நாள் நீங்கள் 4 வேணான்னு சொன்னீங்க இல்லையா, அந்த 4 தான் உங்களுக்கு தருவாங்க. இல்லை எடப்பாடி, நீ வந்து ரொம்ப கேட்டுக்கிட்டே இருக்க, நீ டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்க, நான் பேசாமல் விஜய் கூட நானே சேர்ந்துறேன்னு சொல்லிட்டு பிஜேபி கழட்டி விட்டுட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? அது நடக்காது, அவ்வளோ சீக்கிரம் வாய்ப்பு கிடையாது. விஜய் அப்படி விட்டுற மாட்டாங்க. அவ்வளோ எக்ஸ்டெண்ட் வரைக்கும் அதிமுகவை பிஜேபி விட்டுறாது. ஆனால் இந்த மாதிரி சொல்லுவார், உங்களால் எங்களுக்கு ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருக்குது, சிறுபான்மை ஓட்டு வர மாட்டேங்குது, உங்கள் கூட சேர்றதுனால எங்களுக்கு அடிதான் விழுது, எங்கே பார்த்தாலும் பிஜேபி 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 அடிமைன்னு பேசுகிறாங்க, உங்கள்கிட்ட கேட்டு தான் நாங்கள் எல்லாம் பண்ணுறதா சொல்கிறாங்க. நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு தான் நாங்கள் தேவை, எங்களுக்கு நீங்கள் தேவையே இல்லை. நியாயப்படி பார்த்தா நீங்கள் எங்களுக்கு தேவையே கிடையாது. ஏதோ கூட்டணி பண்ண வைக்கணுமே. போன எலெக்ஷனில் 2024 எலெக்ஷனில் பெரிய அளவுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கேன்ற காரணத்துக்காக உங்களை கூட்டணியில் வச்சுருக்கேன். அதை காப்பாற்றிக்கிட்டு கொடுக்குற சீட்டை வாங்கிக்கிங்க அப்படின்னு. மிஞ்சி போனால் ஒரு 20 கொடுத்தாங்களா லாஸ்ட் டைமு இதில் சட்டமன்றத்தில், ஒரு 25 கொடுக்கலாம். நான் நினைக்கிறேன் 25 வரைக்கும் போகலாம், மேக்ஸிமம் 35 வரைக்கும் போகலாம். இவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஓபிஎஸ் டிடிவி எல்லாம் சேர்த்து அப்படின்னு. ரெண்டாவது இது ஒரு பிரச்சனை என்னன்னா, இப்போ இன்னைக்கு தான் பியூஷ் கோயல் வந்திருக்காரு. இதுக்கப்புறம் தான் தெரியும் அவர் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு வந்தாரா, இல்லை எல்லாரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக வந்தாரா, கூட்டணியெல்லாம் அசம்பிள் பண்ணுறதுக்காக வந்தாரா. இது தொகுதி பங்கீடெல்லாம் இனிமேல் நடக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிச்சிட்டு. போய் டிசம்பர் எண்டுக்கு வந்துட்டோம். 60 தொகுதி கேட்குறாங்கன்னா அந்த 60 தொகுதியில் அவங்களுக்கு எவ்வளோ, அப்படி ஓபிஎஸ் டிடிவிலாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோன்ற சேர்த்து தான் கேட்டிருக்காங்களே தவிர ஒட்டுமொத்தமாக பிஜேபி கிடையாது. என்டிஏக்காக 60 கொடுங்கன்னு கேட்குறாங்க. என்டிஏல இருக்கிற அவங்களுக்கு, ஏடிஎம்கேக்கு ஒரு சீட் போயிடும், 150 160 நிற்பாங்க. மீதி இருக்கிறதெல்லாம் பிரித்து தரணும். இந்த பிரித்து தரத்தில் ஒருவேளை கிருஷ்ணசாமி, ஏசி சண்முகம் போன்றவங்களாம் வந்தாங்கன்னா அதுக்கெல்லாம் ஏடிஎம்கே பிரித்து கொடுத்துரும். என்டிஏக்குன்னு ஒரு அமௌண்ட் இது கொடுத்துருங்க, சாரி இப்போ தொகுதி கொடுத்துருங்க, அந்த தொகுதியை நாங்கள் பிரித்து கொடுத்துக்குறோம். இப்போ நாங்கள் 20 நிற்கிறோம், 25 நிற்கிறோம், ஓபிஎஸ்க்கு ஒரு 5 கொடுக்குறோம், டிடிவிக்கு ஒரு 5 கொடுக்குறோம், ஆக மொத்தம் வந்துருச்சு 35 வந்துருச்சு அப்படின்னு கேட்கலாம். 60 தொகுதியெல்லாம் தரமாட்டார். அதெல்லாம் இவங்க கேட்குற நம்பர் தான். 60 தொகுதிக்கெல்லாம் 60 கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணுவார்? 60ல் பிஜேபி அவர்கிட்ட தொங்கிக்கிட்டு இருக்கணும். தொங்குறத விடுங்க, 60ல் பிஜேபி நிற்கிது, 50 நிற்கிதுன்னு வச்சுங்க. 5 ஒருவேளை ஓபிஎஸ் டிடிவி வந்து அவங்களுக்கு 5 கொடுத்துட்டு 50 நிற்கிதுன்னு வச்சுங்களேன். 50 தொகுதியும் திமுக வின் பண்ணுற தொகுதி. 50 தொகுதி ஈஸியாக திமுக வின் பண்ணிவிடும். பிஜேபியை நிறுத்தி அந்த இடத்துல திமுக நிறுத்தினீங்கன்னா ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிடுவாங்களே, அவங்களுக்கு ரொம்ப ஈஸி அவங்களுக்கு. அதனால் அப்போ கொடுக்க மாட்டார். உங்களை ரொம்ப எதிர்க்கிறாங்க, உங்களோட பிரச்சனைங்க நிறைய இருக்குது, இவ்வளோதான், ஒரு 15லேருந்து 20 நில்லுங்க, 25 வரைக்கும் தரோம், மீதி இருக்கிறத நீங்கள் அவங்களுக்கு எதாவது பிரித்து கொடுங்கன்னு சொல்லுவாங்களே தவிர இதான் நடக்கு. ஆனால் இன்றைக்கி தான் அவர் வந்திருக்காரு. இதுக்கப்புறம் தான் நியூஸ்லாம் வெளியே வர ஆரம்பிக்கும். அது வந்ததுக்கப்புறம் நம்ம டீட்டெயில்டாக கூட அதை பற்றி பேசிக்கலாம். கண்டிப்பாக எல்லாமே பேசிட்டோமா, சிறப்பாக முடிச்சிட்டோமா? நைஸ். அடுத்த கட்ட நடவடிக்கை என்னெல்லாம் நடக்குதுன்னு நம்ம போக போக பார்ப்போம். அதை பற்றியும் நம்ம விசாரிக்கலாம். மிக்க நன்றி. நன்றி, மகிழ்ச்சி. என் நெஞ்சில் குடியிருக்கும்